இன்று பெண்கள் மருதாணி வைத்து சீதா ஒரு மூடி ஏலக்காய் 10 தூள் செய்து கொள்ள. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று பெண்கள் மருதாணி வைத்து சீதாராமனை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. தொடர்ந்து நம்ம பஞ்சாங்கத்தில் இணைவோம். இன்றைய தேதி 26ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் பங்குனி. இன்றைய சூரிய உதயம் 7:19க்கு, சூரியாஸ்தமனம் 7:18க்கு. இன்றைய திதி வளர்பிறை அஷ்டமி. வளர்பிறை அஷ்டமி திதி இன்று மதியம் 12:37க்கு முடிவடைந்து நவமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:49க்கு. அதன் பிறகு புனர்பூசம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் மரண யோகம், பிறகு அமிர்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:48 மதியம் 1:18 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:48 7:18 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:48 4:18 வரை. யமகண்ட நேரம் காலை 7:18 8:48 வரை. கூலிகன் காலை 10:18 11:48 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 12:03க்கு சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு ஆசை, மிதுன ராசிக்கு நலம், கடக ராசிக்கு நட்பு, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு புகழ், துலாம் ராசிக்கு அன்பு, விருச்சிக ராசிக்கு லாபம், தனுசு ராசிக்கு உயர்வு, மகர ராசிக்கு ஆதரவு, கும்பராசிக்கு சுகம், மீன ராசிக்கு கீர்த்தி. நேற்றைய பதிவின் தொடர்ச்சி, அதாவது நம்ம காரடையான் நோன்பை பற்றி பார்த்தோம் இல்லையா. ரொம்ப பெண்களுக்கு இந்த காரடை எப்படி செய்வது என்று தெரியாமல் இருந்திருக்கும். அதனாலே இன்னைக்கு அதனுடைய எப்படி அதை செய்யறது அப்படின்றத பார்ப்போம். செய்முறையை பார்ப்போம். காரடை எப்படி நாம் செய்வது என்பதை பார்ப்போம். இதற்கு வெள்ள அடை, உப்பு அடை போன்ற 2 வகை செய்து நெய்வேத்தியம் செய்வார்கள். வெள்ள அடை தேவையான பொருட்கள் பார்ப்போம். முதலிலே பச்சரிசி 1/2 கிலோ, காராமணி 100 கிராம், வெல்லம் 1/2 கிலோ, தேங்காய் 1 மூடி, ஏலக்காய் 10 தூள் செய்து கொள்ள வேண்டும். அரிசியை நன்றாக ஊற வைத்து கரைத்து காய வைத்து நைஸாக அரைத்து கொள்ள வேண்டும். சலித்துவிட்டு சிவக்க வறுக்க வேண்டும். காராமணியையும் வாசனை வரும் வரை வறுத்து பிறகு வேக வைத்து கொள்ள வேண்டும். தேங்காயை சிறிது பட்களாக கீறி கொள்ள வேண்டும். அது சின்ன சின்ன கீத்தாக வெட்டி கொள்ள வேண்டும். அகலமான பாத்திரத்தில் தேவையான தண்ணீர் விட்டு அதில் வெல்லத்தை போட்டு கொதிக்க விட வேண்டும். வெல்லம் கரைந்ததும் ஏலக்காய் பொடியை போட்டு காராமணி, கீறி வைத்த தேங்காய் எல்லாவற்றையும் போட்டு வறுத்து வைத்துள்ள மாவை ஒரு கை மெதுவாக கொட்டி கொண்டே மறு கை விடாமல் கிளறி கொண்டு வர வேண்டும். மாவு நன்றாக வெந்ததும் இறக்கி வைத்து ஆறியதும் வாழை இலையில் லேசாக எண்ணெய் விட்டு தடவி அதில் இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வைத்து ஒவ்வொரு அடையாக தட்டி இட்லி பாத்திரத்தில் வேக வைத்து விட்டால் வெள்ள அடை ரெடி. அதாவது வெள்ளன்னு சொன்னோம் இல்லையா, 2 விதமான அடையில் இந்த வெள்ளை அடை ரெடி ஆகிடும். அடுத்தது உப்பு அடை பார்ப்போம். வெள்ளத்திற்கு பதில் இஞ்சி, பச்சை மிளகாய், கடுகு, உளுந்து இதையெல்லாம் தேவை. உப்பு தேவையான அளவு, கடுகு உளுந்து போட்டு தாளித்து பொடியாக நறுக்கிய இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி தண்ணீர் விட்டு உப்பு போட்டு கொதிக்க விடவும். கொதிக்கும் போது தேங்காய், காராமணி சேர்த்து மாவை கெட்டியாக கிளறவும். பிறகு அதே முறையில் முதல்ல செய்தோம் இல்லையா அந்த அடை, அதே முறையில் தட்டி வேக விட வேண்டும். அவ்வளோதான். இந்த 2 விதமான அடைகள் செய்து காரடையான் நோன்பை நம்ம மேற்கொள்வது. இதுதான் முக்கியமான நைவேத்தியம். இது எல்லாருக்குமே சமைக்க தெரிந்த பெண்களுக்கு இதை கேட்டோடனே செய்ய தெரியும் அவங்களுக்கு. ஸோ இதை செய்யணும். சரிங்களா? ஸோ நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.